ஜோதிடம்ன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்தவங்களுக்கு ஜாதகம் பார்க்கறது ஜோதிடம் நினைச்சிடாதீங்க. அடுத்தவங்களுக்கு ஜாதகம் பார்த்து விதியை சொல்றதும் அந்த அந்த விதி சரியானாக்க பரிகாரம் சொல்றதும் அது வந்து ஜோதிடத்துல ஒரு சின்ன அங்கம் தான். ஜோதிடம் வந்து ஒரு கடல் போல ஒரு ஒரு விஷயம். அதோட கரையை கண்டவங்க யாருமே கிடையாது. அது போயிட்டே தான் போகணும். இன்ஃபினிட் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு முடிவே கிடையாது, போயிட்டே இருக்கும். அப்படின்னாக்கா ஜோதிடத்துல வந்து 27 நட்சத்திரங்கள் இருக்கு, 8 பாடல்கள் இருக்காங்க, 16 தேவதைகள் இருப்பாங்க. இப்ப வந்து 12 பாவங்கள் இருக்கும். அப்போ 27 நட்சத்திரங்கள் இருக்கும். ஒவ்வொரு நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கும். அப்ப மொத்தமா 108 பாதங்கள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பேசிக் பேசிக் ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த பேசிக் ரூல்ஸ வந்து வச்சு நம்ம போற தூரம் இருக்குல்ல, அது வந்து இன்ஃபினிட். எங்க வேணுமாலும் போகலாம், போய்கிட்டே இருக்கும். இந்த காம்பினேஷன் வச்சு போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்ப நம்ம என்ன செய்யறோம்னாக்கா, ஜோதிடத்தை வந்து இப்ப நானே வந்து என்ன வந்து அஸ்ட்ராலஜி கன்சல்டன்ட் சொன்னாக்க எனக்கு வந்து அவ்வளவு விருப்பம் கிடையாது. நான் அஸ்ட்ராலஜி ரிசர்ச்சர், அஸ்ட்ராலஜி ரிசர்ச்சர்னாக்கா நான் வந்து ஜோதிடர் ஆய்வாளர், ஜோதிட ஆய்வாளர் நானு. அப்புறம் வந்து ஜோதிடத்தை விளக்கி சொல்ற ஒரு வாத்தியார் அவர்தான். கன்சல்டன்ட் வந்து தேர்ட் கடைசி. இதுல எல்லாம் யாருக்கும் புரியல, இது மூலியமா சில விஷயங்கள் வந்து காம்ப்ளிகேட்டான விஷயம்லாம் இதை வச்சு தீர்க்க முடியலனாக்கா, ஸோ என்கிட்ட வந்து கன்சல்டன்ட் வராங்க. கடைசி தான் கன்சல்டன்ட் வரணும். முதல் வந்து கத்துக்கணும். என்னோட ரிசர்ச்சை பத்தி நான் பேசுவேன், என்னென்ன காம்பினேஷன்ல வருது அப்படின்ட்டு அதை புரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா டீச் பண்ணுவேன், அவளை புரிஞ்சுக்குவாங்க. அதை வச்சு இது ரெண்டை வச்சே வந்து அவங்க வாழ்க்கையை அவங்களே வந்து பார்த்துக்குவாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்துல அவங்க வந்து ஸ்டக் பண்ண மாதிரி ஃபீல் பண்றாங்க. இதை வச்சு அவங்க ஹெல்ப் பண்ண முடியும்னா அப்பதான் இந்த வந்து கன்சல்டேஷனுக்கே வரும். ஸோ அப்ப எனக்கு கன்சல்டேஷன் தான் அவ்வளவு விருப்பம் இல்லை. எனக்கு என்ன விருப்பம்னாக்கா, இந்த அஸ்ட்ராலஜி வந்து ரிசர்ச் பண்றது எப்படி நம்ம வாழ்க்கைக்கு இந்த கிரகங்கள்லாம் வந்து எப்படி என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணுது நம்ம வாழ்க்கைக்கு. அப்புறம் இந்த கிரகங்கள்ல புரிஞ்சுக்கிட்டு எப்படி என் வாழ்க்கையை வந்து நான் இமோஷனல் ஆகாம ப்ராக்டிக்கலா இருக்கிறது. நம்மளோட பிரச்சனை என்னன்னாக்கா இமோஷனல் ஆயிடும். இமோஷனல் ஆகுறதுனால என்ன ஃபீல் பண்ணாக்கா கோபம் வருது, இல்ல வந்து ஏமாற்றம்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மனசு உடஞ்சி போயிடுறோம். அவங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப உற்சாகமாயிடுறோம், ரொம்ப டிராமா பண்றோம், ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபிளக்சுவேஷன். எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்றம் இறக்கம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப எப்படி நிதானமா இருக்கணும், நிதானமா இருக்கிற நிலைக்கு வரணும்னா நீங்க ஜோதிடத்துல உள்ள இந்த கிரகங்கள் வந்து என்னெல்லாம் செய்யுது, நட்சத்திரங்கள் என்னெல்லாம் செய்யுது, நாள் என்ன செய்யுது, யோகம் கரணம் இதெல்லாம் என்னென்ன செய்யுது, திதி என்ன செய்யுது, மாதங்கள் என்ன செய்யுது, அயன சயனங்கள் அதுதான் உத்தராயணம் தட்சாயணம் இது என்னென்ன செய்யுது, வளர்ப்புற திருப்பதை தேய்ப்பதை இது என்னெல்லாம் செய்யுது. ஸோ பாருங்க இதெல்லாம் புரியும் போத நம்மளுக்கு வந்து நிறைய தொடர்பு இருக்குது இந்த இயற்கைக்கும் நமக்கும் நம்ம புரிஞ்சுக்கும். புரிஞ்சுக்கிட்ட பிறகு நாளைக்கு நடக்கக்கூடிய சம்பவம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிரகம் முடிவு பண்ணி வச்சிருக்கு. அப்ப நீங்க யோசிக்க தேவையில்ல. கடந்த காலம் அனுபவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யோசிச்சு செஞ்சது கிடையாது, கிரகங்கள் தான் அதை நிகழ்த்துச்சுங்க. அந்த அந்த சம்பவங்கள் நிகழ்த்துச்சுங்க. அப்புறம் இங்க என்ன புரியுதுன்னா நமக்கு வந்து நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணினேன் அப்படின்ட்டு ஆணவம் குறைஞ்சிச்சுனாக்கா நமக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த இயற்கை இறை சக்தியும் இறைவனும் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறான். ரொம்ப ஒரு சின்னோண்டு ஒரு துகள் தான், ஒரு கண்ணுக்கு தெரியாத துகள், ஒரு ஸ்பெக் ஆஃப் டஸ்ட். அப்படியேப்பட்ட ஸ்பெக் ஆஃப் டஸ்ட் நம்மள அவ்வளவு ஆணவமா இருக்கணும் அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கிட்டு அமைதியா ஆக ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா வெற்றி அடையும் போத கொண்டாடவும் மாட்டோம், தோல்வி அடையும் போத கவலையா இருக்கவும் மாட்டோம். ஏன்னா இது ரெண்டுமே இறைவனால நடக்கக்கூடியது. அப்ப நம்ம நடுவில் இருந்துகிட்டு இறைவன்கிட்ட வந்து நம்ம இதெல்லாத்தையும் விட்டுட்டு நமக்கு இறைவன் என்ன செய்யணும்னு சொல்லி நம்மளுக்கு வேலை கொடுத்துருக்கணும் அதை செய்யணும். இப்போ உங்களுக்கு தாயாக்கி இருக்கன்னா தாயின்ற வேலையை செய்யணும், உங்களை வாத்தியாராக்கினா வாத்தியார்ன்ற வேலை செய்யணும். இப்ப வந்து இந்த காலகட்டத்தில் உங்களை வந்து மாணவனாக்கினா மாணவன்ற வேலையை செய்யணும்.
ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வேலை செய்யறதுக்காக அந்த பூமியில இருக்காங்க. அவங்க வேலையை மட்டும் செய்யணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சில பேருக்கு ஆரம்பத்திலேயே வந்து பிறந்த நோக்கத்தை அடைஞ்சிருவாங்க, இல்ல வெற்றி அடைஞ்சிருவாங்க. சில பேர் வந்து நடுக்கட்டத்துல, சில பேர் கடைசி கட்டத்துல இந்த மாதிரி பல இது இருக்கும். ஆனா உங்க வேலையை மட்டும் செய்யுங்க, ரெக்கனைஸ் பண்றாங்களோ இல்லையோ. சோ இந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டியானது எப்ப வரும்னாக்கா ஜோதிடத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து இப்ப வீட்ல இருந்து வேலை செய்றீங்களோ, அதாவது வீட்ல இருந்து வேலை செய்றீங்களோ, வீட்டுல உட்காந்து சம்பாதிக்கிறீங்களோ, வீட்டுல உட்காந்து வேலை செய்றீங்க, அது மூலியமா உங்களுக்கு சம்பளம் வருதுனாக்கா, உங்க 2ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டுல போய் உட்காராம இது நடக்கவே நடக்காது. ஆனா நம்ம என்ன காரணம் சொல்றோம், சொல்றோம்னாக்கா எம்சியூனால வந்து வீட்டுல உட்கார வச்சுட்டாங்க, இப்ப பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, அதனால வீட்லயே இருந்து வேலை செய்ய சொல்றாங்க. நீங்க என்ன காரணம் வேணாலும் சொல்லலாம். அது வந்து நம்மளுக்கு உலகத்துல இந்த மாயை உலகத்துல நம்ம புரிஞ்சுக்கிற லாஜிக். ஆனா சூப்பர் லாஜிக் என்னன்னாக்கா, உங்க 2ஆம் வீட்டு அதிபதின்றது பாத்தீங்கன்னாக்கா வருமானம். அந்த வருமானத்துக்கு அந்த 2ஆம் வீட்டு அதிபதி அந்த கிரகம் போய் 4ஆம் வீட்டுல போய் உட்கார்ந்தா மட்டும்தான் நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயே செய்ய முடியும். வீட்டுல உட்காந்துட்டே யாரும் பண்ண முடியும். வீட்லயே உட்காந்துக்கிட்டு கோடி கணக்கில் சம்பாதிக்கிறவங்களா இருக்காங்க. வீட்டுல உட்காந்துக்கிட்டு கோடி கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. அரக்காசுல போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து பஸ் இருக்கும், அந்த பஸ்ல வந்து டிரைவர் வந்து சும்மா உட்காந்துருப்பான். டிரைவருக்கு வாரத்துக்கு வேலையே இருக்கும். இல்ல பக்கத்துல பசார்ல போய் வச்சு வாங்கிட்டு வர வேலை தான். பஸ் எடுத்து தான் பசார்ல போய் ஜாமான் வாங்கி கொடுத்துருப்பான். டிரைவர் வச்சுட்டு இப்ப நான் பேசுறது இதே ரூம்ல இதே ஒரு இந்தியன் வந்து அவனுக்கு 35 வயசு அவனோட பையன். அவன் வந்து சொன்னான் அவன் வேலை எப்படி செய்வான். வீட்டுல உட்காந்துக்கிட்டு மில்லியன் கணக்கில் சம்பாதிப்பான். அப்புறம் பிடியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் 3 வாங்கி வச்சுட்டு அவங்க வீட்லயே உட்காந்து போரிங் ஆச்சுனாக்கா பிடியில போய் ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் ஒரு 3 நாள் தங்கிட்டு அங்க பாத்தி வேலை செய்வான். அவன் சொந்த பிசினஸ் செய்யறான், ஆனா வீட்டுல உட்காந்துக்கிட்டே செய்யறாங்க, மில்லியன் கணக்கா சம்பாதிக்கிறான். இது ஜாதகம் காட்டும். அப்ப நீங்க வீட்டுல உட்காந்துட்டு சம்பாதிக்க போறீங்களா, இல்ல ஊரா சுத்தி சம்பாதிக்க போறீங்களா, அதையும் காட்டும். உங்க 2ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டுல போய் உட்காந்தாக்கா ஊரா சுத்திக்கிட்டே இருப்பீங்க, ஒரே இடத்துல ஒரே ஆபீஸ் உட்கார மாட்டீங்க. இதே உங்க 2ஆம் வீட்டு அதிபதி வந்து 10ஆம் வீட்டுல உட்காந்தாக்கா ஆபீஸ்ல உட்காந்து வேலை செய்வீங்க. இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துக்குள்ள அடங்கிடும். ஜோதிடத்துக்குள்ள அடங்கிருச்சுனாக்கா அப்ப நம்ம ஜோதிடத்தை புரிஞ்சாக்கா நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை. இன்னைக்கு வியாழக்கிழமைனாக்கா குருனா யாரு, தனக்காரகன். குரு தான் வந்து முழு சுபர். உங்களுக்கு தங்கம், காசு, பணம், சொத்து, பத்து எல்லாம் பெரிய அளவுல கொடுக்கறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா குரு. இன்னைக்கு வியாழக்கிழமை, இந்த வியாழக்கிழமை கணக்கா நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வியாழக்கிழமை வெளியே நடக்குது. ஆனா நீங்க பிரபஞ்சத்தோட மினியேச்சர்ல அப்போ உங்க பிள்ளைங்க வியாழக்கிழமை ஒரு குருன்ற ஒரு போர்ஷன் இருக்கும், ஒரு ஆர்கன் இருக்கும், ஒரு சக்கரா இருக்கும், ஒரு பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 போர்ஷன் இருக்கும். ஸோ அந்த உங்க பிரெயின்ல உள்ள குரு போர்ஷனை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்றதுனாக்கா இன்னைக்கு பூரா நீங்க வந்து இந்த குருவோட பேட்டர்னோட அலைன் பண்ணணும். நீங்க குருவோட நாள் குருவோட எனர்ஜி கூட அலைன் பண்ணாதான் அந்த குருவோட எனர்ஜியை வந்து நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க, மிங்கல் பண்ணுவீங்க. அப்புறம் அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோகம் கிரியேட் ஆகும். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா 2 விஷயம், 2 விதமான லா இருக்கு. பூமியில வாழக்குறவங்க இருக்கிறது 2 விதமான லா இருக்கு. ஒரு லா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாயை உலகத்துல அடிமையா சிக்கி வாழ்றதுக்காக ஒரு லா இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க வந்து இலுமினாட்டி, நீங்க நினைக்கிறீங்க வந்து ரோட்சைல்டு, இப்ப நீங்க நினைப்பீங்க வந்து ராக்கஃபெல்லர், நீங்க நினைப்பீங்க டூபோன், நீங்க எவனோ சொல்லுவோம் இவங்க தான் உலகத்தை வந்து இலுமினாட்டி, இவங்க தான் உலகத்தை வந்து அடிமையாக்குனாங்க. உண்மைதான். ஆனா அதோட உண்மை என்ன தெரியுமா, இறைவன் தான் இவங்க மூலியமா இந்த உலகத்தை அடிமையாக்கி வச்சிருக்காங்க. இந்த மாயை உலகத்துல அடிமையாக்குறதுக்காக இறைவனோட தூதுவனான
இந்த கலியுக வர்தன் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களெல்லாம் அடிமையாக்கி வச்சிருக்கு. அப்ப ஒரு லோ மாயை உலகத்துக்குள்ள அடிமையா சிக்கி அடிமையா வாழ்றதுக்கு பேரு லோ 1. இன்னொரு லோ இருக்கு. இது மாய உலகமா இருந்தாலும் இதுல சிக்காம தெய்வீகமா சுதந்திரமா அடிமை வாழ்க்கைக்குள்ள சிக்காமே தெய்வ நிலையில வாழ்றதுக்குன்னு ஒரு லா இருக்கு. இது வந்து டிவைன் லான்னு சொல்லுவாங்க. ஒன்னு ஹியூமன் லா, இன்னொன்று டிவைன் லா. இது புரிஞ்சுக்கங்க. ஸோ டிவைன் லானா என்னது அப்படின்னாக்கா, ஹியூமன் லா என்னது? அப்ப இப்பத்திக்கு இந்த உலகத்தை வந்து யாரு ஃபுல் கண்ட்ரோல் வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த கலியுக வரதன், கலியுகத்தின் ஒரு கடவுள் இருப்பது, அந்த கடவுள் கலியுகத்தோட கடவுள். அந்த கடவுளோட திட்டப்படி எல்லாரும் அடிமையா அங்க வாழணும். அப்ப அந்த கலியுகத்தோட வரதன் மூலியமா வந்தவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இலுமினாட்டிங்க, இந்த மாதிரி உலகத்தை எல்லாம் அடிமையா வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட டைரக்ட் இன்ஃபுளுன்ஸ்ல தான் அவங்க இருக்காங்க. அவங்க தான் பள்ளிக்கூடத்தை நடத்துறாங்க. அந்த பள்ளிக்கூடத்துல என்ன போதிப்பாங்கனாக்கா, நல்லா யாரு அதிகமா உழைக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி அடைவாங்க. ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் வந்து உங்களை சக்சஸ் கொண்டு போவோம். நீங்க உருண்டு பரண்டு உழைக்கணும், நீங்க கஷ்டப்படணும், நீங்க அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. காரணம் என்னன்னாக்கா, நீங்க எல்லாம் வந்து அவங்களோட ஃபேக்டரியில போய் அப்படி உழைக்கணும், அவங்க கார்பரேட் ஆஃபீஸ்ல போய் உழைக்கணும் அப்படின்னு உங்களை வந்து சின்ன ஸ்கூல்ல இருந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. உங்களை கண்டிஷனிங் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் ஒர்க் தான் சக்சஸ் போகும், ஹார்ட் ஒர்க் தான் வந்து வெல்த்தை கிரியேட் பண்ணும், ஹார்ட் ஒர்க் தான் வந்து நீங்க பணக்காரனா ஆக முடியும்ட்டு ஸ்கூல்ல இருந்து உங்களை கண்டிஷன் பண்ணி ஹார்ட் ஒர்க் தான் வந்து ரிசல்ட் வந்து சக்சஸ்ன்றாங்க. அப்ப 100ல 90 பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஓ நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம், உழைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில வெல்லலாம், வெற்றி அடையலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களே. இது வந்து ஹியூமன் லா. கலியுகத்துல ஹியூமன் லா வந்து இப்படிதான் நடக்கும். ஆனா டிவைன் லா என்னன்னாக்கா சிம்பிள். கஷ்டப்பட தேவையில்ல, உழைக்க தேவையில்ல, சாக்ரிஃபைஸ் தியாகம் பண்ண தேவையில்ல. சில பேர் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, குடும்பத்தை பார்த்துட்டு நேரம் இருக்காது, சாக்ரிஃபை பண்ணிடுவாங்க. கூட்டளையை பார்த்த நேரம் இருக்காது, சாக்ரிஃபை பண்ணிடுவாங்க. கொலையை பொறுத்து நேரம் இருக்காது, சாக்ரிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ சாக்ரிஃபைஸஸும் வந்து சக்சஸ்ன்னு சொல்லி மனிதர்கள் பேசியிருக்காங்க. ஆனா டிவைன் லால வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணவே தேவையில்லை, ஹார்ட் ஒர்க் பண்ணவே தேவையில்லை. நீங்க வந்து ஜஸ்ட் அலைன் வித் தி நேச்சர். அதாவது பிரபஞ்சத்தோட கதிர்கள் பூமிக்கு வருது, அந்த வர கதிர்களோட அலைன் பண்ணி அதனோட வந்து நீங்க அது இதுக்கு பேரு பயோரிதம் சொல்லுவாங்க. பயோரிதம்னாக்கா வியாழக்கிழமை ஒரு எனர்ஜி வரும், வெள்ளிக்கிழமை ஒரு எனர்ஜி வரும், சனிக்கிழமை ஒரு எனர்ஜி வரும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு எனர்ஜி வரும். இந்த எனர்ஜியோட நீங்க வந்து அலைன் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கும். போயிட்டு இருந்தீங்கன்னாக்கா ஒரு 6 மாசத்துல இருந்து 2 வருஷத்துக்குள்ள உங்க உடம்பு இருக்குல்ல, உங்க உடம்புல இருந்து ஒரு ஆரா வெளியாகும். தெர்மல் சூடு, வெப்பம் சொல்றாங்கல்ல, உடம்புக்குள்ள வந்து ஒரு சூடு இருக்குல்ல, அந்த சூடு ஹார்மனைஸ் ஆயிடுச்சுனாக்கா, சில பேருக்கு தலையில வந்து ரொம்ப சூடு இருக்கும், மார்பகத்துல சூடே இருக்காது, வயிற்றுல அரை சூடு இருக்கும், இடுப்பு கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சோண்டு சூடு இருக்கும். சில பேருக்கு இடுப்பு கிட்ட நிறைய சூடு இருக்கும், தலையில ரொம்ப கொஞ்சோண்டு சூடு இருக்கும். அது மாதிரி இதுக்கு பேர் வந்து பயோரிதம். உடம்ப 4ஆ பிரிச்சு கபாலம், மார்பு, வயிறு, இடுப்பு, இந்த 4 பகுதியில வந்து பாத்தீங்கன்னாக்கா வெப்ப நிலைகள் வந்து மாறி மாறி வரும். உங்க நீங்க பிறந்த நேரத்துக்கு அடிப்படையில, இப்ப நடக்கிற கிரகார சஞ்சார அடிப்படையில இது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். நீங்க எப்ப இயற்கையோட அலைன் பண்ணி இயற்கையோட நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, தலையில எவ்வளவு சூடோ அதே சூடு மார்பகத்துல, வயிற்றுல, இடுப்புல எல்லாத்துலயும் ஒரே சூடு பேலன்ஸ் ஆச்சுனாக்கா ஹார்மனைஸ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த நேரத்துல உங்க உடம்புல இருந்து வரக்கூடிய சூடு வெப்பம் இருக்குல்ல, இதுக்கு பேரும் இந்த வெப்பமும் உங்களை சுத்தி இருக்கிற வெப்பமும், அதாவது உடம்புல இருந்து வெளியாகிற வெப்பமோ வெளியேந்து வர வெப்பமோ எங்க வந்து அது சந்திக்குதோ, அந்த சந்திப்பு வந்து இதுக்கு பேர் வந்து கொலிஷன். கொலிஷன்னாக்கா 2 சக்திகள் வந்து மோதி கொள்ளுது, கொலிஷன். இந்த கொலிஷன் தான் ஓரா. அப்ப நான் இந்த ரூம்ல உட்காந்து இருக்கேன், இந்த ரூமுக்கு வந்து 24 செல்சியஸ் ஏர்கான் செட் பண்ணிட்டேன், என் உடம்பு 36 செல்சியஸ், என் உடம்போட சூடு வெளியாகுது, ரூம்ல சூடு வருது, இது ரெண்டும் மோதுதுல,
என் உடம்போட சூடு வந்து இன்பேலன்ஸ் ஆச்சுனாக்கா இவ்வளவு தூரம் தான் வரும். தாடி கூட வராது. என் உடம்போட சூடு அற்புதமா இருந்துச்சுனாக்கா என் உடம்போட சூடு 2 அடி 4 அடிலாம் போகும். அப்ப 2 அடிக்கு அங்கிட்டு தான் வந்து ஹார்மோனிஸா இருக்கு. ஹார்மோனிஸா இருக்கும் போது எனக்கு இந்த பிறப்புக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் எனக்கு வந்து பார்த்தோம். இந்த பிறப்புக்கு எதெல்லாம் தேவையோ அது வரவே வராது, வர முடியாது. அப்ப ஹியூமன் லோனா என்னன்னாக்கா மாய உலகத்தை சிக்கிக்கிட்டு கஷ்டம் தான், கடைசி வரைக்கும் கஷ்டப்படணும், கடைசி வரைக்கும் அடிமையா இருக்கணும், கடைசி வரைக்கும் ஒரு ஆபீஸ்ல போய் அந்த ஆபீஸ்ல உள்ள முதலாளி என்னத்தான் ஏசுனாலும் என்னத்தான் அடிச்சாலும் என்னத்தான் அவமானப்படுத்தினாலும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மாசம் முடிஞ்சு காடி காசு கட்டணும், வீடு காசு கட்டணும், இதெல்லாம் கட்டினா தான் வந்து நான் பெரிய மனசன், நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன்னு நம்பிக்கிட்டு அந்த ஆபீஸ்ல எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் உங்களுக்கு பிடிக்காத வேலையை செய்ய சொன்னாலும் பைலட்டை போய் கழுவு சொன்னாலும் எல்லாம் கழுவிக்கிட்டு மாசம் கொடுக்குற 5000 ரூபாயோ 10,000 ரூபாயோ வாங்கிக்கிட்டு வீட்டுல வந்து அப்படி தூதா வந்து நிற்பீங்க சம்பாதிக்கிறதுக்கு. ஆனா எப்படி சம்பாதிச்சீங்கன்னாக்கா உங்களோட இளமைய வித்து, உங்களோட சந்தோஷத்தை வித்து, உங்களோட நிம்மதியை வித்து, உங்களோட கௌரவத்தை வித்து, உங்களோட தன்மானத்தை வித்து, இந்த மாதிரி பல விஷயத்தை வித்துட்டு திட்டத்திட்ட அடிமை வெளியேந்து உங்களுக்கே தெரியும் நீங்க அடிமையா இருக்கீங்க அந்த ஆபீஸ்ல. ஆனா வீட்டுக்கு வரும்போத உங்களோட உங்களோட ஒரு காடியில வந்து இறங்குறீங்க, ஒரு பெர்ஃபியூம் பாய்ச்சிட்டு வந்து இறங்குறீங்க, அப்படி பந்தாவா நீங்க போவீங்க, கடைக்கு போவீங்க வருவீங்க. அப்ப கடையில உள்ளவங்க வீட்டுல உள்ளவங்க ஓகே இவர் வந்து ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. சக்சஸ்ஃபுல் இல்ல, அவர் ரொம்ப அடிமையா இருக்காருன்னு அர்த்தம். ஸோ இப்ப ஜோதிட மூலியமா நம்மளுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா எப்படி அடிமையா இல்லாம உழைச்சி 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 அடிமையாவாங்க, உழைக்காமையே எப்படி வந்து நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், எப்படி வந்து நம்ம தெய்வீகமா வாழணும், எப்படி வந்து நம்ம சுதந்திரமா வாழணும், எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிம்மதியா இருக்கணும், எப்படி வந்து நம்ம ஆரோக்கியமா இருக்கணும். இதான் வந்து 2 லா, ஹியூமன் லா, டிவைன் லா. அப்ப இன்னைக்கு வியாழக்கிழமை நான் என்ன செய்வேன், உதாரணத்துக்கு நான் என்ன செய்வேன், இன்னைக்கு வியாழக்கிழமைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், குரு தான் தனக்காரகன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், குரு தான் காசு பணம் பேரு, அதாவது பேரு புகழ் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்க போறாங்க. யாரெல்லாம் இனிப்பு சாப்பிட்ட குறைச்சிட்டீங்களோ, யாரெல்லாம் இனிப்பு நீர் மருந்து எடுக்கிறீங்களோ தரித்திரியம் பிடிச்சிச்சுன்னு அர்த்தம். நான் சொல்றது கஷ்டமா இருக்கும், கோபம் கூட வரும், ஆனா இதுதான் உண்மை. குருனாக்கா முழு சுகர் தித்திப்பான இனிப்புன்னு அர்த்தம். இன்னைக்கு தித்திக்கிற மாம்பழம் சாப்பிட்டு என்னால ஆரம்பிச்சுனாக்கா குருவோட அலைன்மெண்ட் அர்த்தம். தித்திப்பான ஜெக் ஃப்ரூட் பலாப்பழம் இருக்குல்ல, அந்த பலாப்பழத்தை நீங்க சாப்பிட்டு ஆரம்பிச்சுனாங்க. ஏன்னா மாம்பழம் மஞ்சையா இருக்குல்ல, குரு மஞ்சள். இப்ப குருனா இனிப்புல அந்த மாம்பழம் தித்திக்கணும், அரை இனிப்பு இல்ல, நல்லா தித்திக்கணும். அப்ப இந்த மாதிரியான ஒரு இனிப்பான மஞ்சள் கலர்ல உள்ள இனிப்பான ஒரு பொருளை சாப்பிட்டுட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேனாக்கா அன்னைக்கு வீட்டுக்கு திரும்புற வரைக்கும் குருவோட அருளால தான் நான் இருப்பேன், குருவோட கிரகத்தோட நான் படைப்பேன். அப்ப இன்னைக்கு பூரா குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்ய பார்ப்பேன். குருனா யாரு? யானை. என் வீட்டுல ஒரு யானை இருக்கா, அந்த யானையை தொடச்சி வைப்பேன். அந்த யானையை பார்த்து கண்ண மூடி அந்த யானையை வந்து தியானம் பண்ணுவேன். இந்த மாதிரி இன்னைக்கு வியாழக்கிழமை மட்டும் 100 விதமான விஷயம் இருக்கு குருவோட படைப்பது. குருவோட அலைன் பண்ணி பிரபஞ்சத்தோட நீங்க கலக்கிறதுக்கு, பிரபஞ்சத்தோட நீங்க அலைன் பண்றதுக்கு, பிரபஞ்சத்தோட ரிதமோட நீங்க வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு இன்னைக்கு பூரா காலையில ராத்திரி வரைக்கும் நீங்க ஆடலாம். தாண்டவம் ஒண்ணு ருத்ர தாண்டவம் இல்லைன்னா ஆனந்த தாண்டவம். இந்த தாண்டவம் வந்து ஹார்மனியஸா இருக்கணும்னாக்கா இன்னைக்கு உள்ள கிரகத்தோட இன்னைக்கு உள்ள நட்சத்திரம். இப்ப வந்து உத்தராஜாதின்ற ஒரு நட்சத்திரம் இன்னைக்கு 4:30 மணிக்கு இருந்துச்சு. இப்ப ரேவதி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ரேவதி நட்சத்திரத்துக்கு என்ன செய்யணும், நாளைக்கு ரேவதி நட்சத்திரம் காலையிலே ஆரம்பிக்குது. இன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு, நாளைக்கு காலையில சூரியன் உதிக்கும் போது ரேவதி நட்சத்திரம் இருக்கும். நாளைக்கு என்ன கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை.
வெள்ளினா யாரோட நாள்? சுக்கிரன் நாள். குருக்கு அடுத்து அதாவது ஜூபிட்டருக்கு அடுத்து 75% வெல்த்த கொடுக்கறது யாருனாக்கா சுக்கிரன். குரு வந்து 100% வெல்த்த கொடுப்பாரு, சக்சஸ் கொடுப்பாரு. சுக்கிரன் வந்து 75% கொடுப்பாரு. அப்ப தித்திப்பு எக்ஸ்ட்ரீம் இனிப்பு, எக்ஸ்ட்ரீம் ஸ்வீட்னாக்கா குரு, above moderate ஸ்வீட் இனிப்பு வந்து பாதிக்கு மேல இருக்கு. முக்காவாசி இனிப்பு தித்திக்கிற ஒரு பொருளை நாளைக்கு காலையிலே சாப்பிட மாட்டீங்க. அப்ப சுக்கிரனோட வர்ணம் என்ன? குருவோட வர்ணம் வந்து மஞ்சள், சுக்கிரனோட வர்ணம் என்ன? சுக்கிரனோட வர்ணம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி. வெள்ளினா சில்வர். ஆனா சுக்கிரன் வந்து யாரோட வந்து அதிதேவதை பாத்தீங்கன்னாக்கா லட்சுமி தேவியும் சுக்கிரனோட அதிதேவதை வந்து லட்சுமி. இப்ப லட்சுமியோட வர்ணம் என்னன்னாக்கா வெள்ளை. லட்சுமினா வெள்ளை, சுக்கிரன்னாக்கா சில்வர். நீங்க இன்னைக்கு ராத்திரி வெள்ளி டம்ளர்ல சுத்தமான தண்ணி குடிச்சு வச்சு நாளை காலையில ஏஞ்சி அந்த வெள்ளி டம்ளர்ல நீங்க தண்ணி குடிச்சீங்கன்னாக்கா சுக்கிரனோட ஆக்டிவேட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். சுக்கிரனோட நீங்க அலைன் பண்ணீங்கன்னு அர்த்தம். நாளை காலையில வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம், வெள்ளின்ற சுக்கிரன் போய் எங்க உச்சம் அடைவார்னாக்கா ரேவதி நட்சத்திரத்துல போய் உச்சம் அடைவார். அப்ப ரேவதி நட்சத்திரம் என்னன்னாக்கா மீன். நாளைக்கு காலையிலேயே போய் மீனுக்கு நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னாக்கா சுக்கிரனோட நீங்க லைன் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நாளை காலையிலேயே வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு நாளை காலையிலே ஏஞ்சி நீங்க பால்கோவா இருக்குல்ல, பால்கோவா வெள்ளையா தானே இருக்கும். லட்சுமிக்கு வந்து யாரோட கனெக்ட் பண்ணுவீங்க? காமதேனு பசு. பசு பசு பால் கறக்குறாங்கல்ல, அந்த பால்ல இருந்து செய்யப்பட்ட பால்கோவா இருக்குல்ல, அதெல்லாம் லட்சுமி கடாச்சும், அதான் சுக்கிரன் அர்த்தம். நாளை காலையிலே ஏஞ்சி ஒரு பால்கோவா சாப்பிட்டுட்டு, இல்ல பால்னாச்சும் குடிச்சிட்டு, இல்ல பால்ல செஞ்ச ஏதாவது ஒண்ணு இனிப்பா இருக்கணும். நீங்க பால்ல செஞ்ச தயிர் செய்யக்கூடாது. அதாவது தயிர் இருக்குல்ல, புளிப்பு செய்யக்கூடாது. இனிப்பு சேர்த்த தயிர் இருக்குல்ல, இனிப்பு சேர்த்த தயிரை நீங்க வந்து நாளைக்கு காலையிலே குடிச்சிட்டு நீங்க வீட்டை விட்டு வெளியாவீங்கன்னாக்கா சுக்கிரன் நீங்க வீட்டுக்கு வரும்போத சுக்கிரனோட வருவீங்க, சுக்கிர சக்தியோட வருவீங்க. நாளைக்கு காலையில ஏந்திருக்கிறீங்க, வெள்ளி டம்ளர் நீங்க தண்ணி குடிக்கிறீங்க. உங்க கொலுசு வெள்ளி கொலுசு இருந்துச்சுனாக்கா இன்னைக்கு ராத்திரியே வந்து தண்ணியில போட்டு அதை சுத்தம் பண்ணி காலையில ஏஞ்சி அந்த புது கொலுசு எடுத்து போடுங்க. சுத்தம் பண்ண கொலுசு எடுத்து காலில் போடுங்க. மிஞ்சி இருந்துச்சுன்னா வெள்ளி மிஞ்சி இருக்குல்ல, வெள்ளி மிஞ்சியை வந்து சுத்தமா கழுவிட்டு போடுங்க நாளைக்கு காலைல. நான் 100 விஷயம் சொல்லுவேன். எதுவுமே பார்க்காம, எதுவுமே படிக்காம, எதுவுமே யோசிக்காமயே 100 விஷயம் சொல்லுவேன். நாளைக்கு சுக்கிர சக்தியை எப்படிலாம் ஆக்டிவேட் பண்ணி சுக்கிர தேவத்மான லட்சுமி எப்படிலாம் இன்வோக் பண்ணலான்னு 100 விஷயம் சொல்லுவேன். ஏன் சொல்றேன்னாக்கா காலையில ராத்திரி வரைக்கும் என்ன கிரகம் நடக்குது, என்ன நட்சத்திரம் நடக்குது, என்ன மாசம் நடக்குது, என்ன திதி நடக்குது, என்ன அயனம் நடக்குது, என்ன பிறை நடக்குது, இப்படின்னு வளர்ப்பிரியா தேய்ப்பிரியா சுப்பராயணமா டச்சாயனமா இதெல்லாம் யோசிச்சு இதுபடியே வாழ்ந்து இப்ப இயற்கையும் நானும் வந்து வேற கிடையாது. யார் என் முன்னுக்கு வந்து உட்காந்து இருக்காவோ அவங்களுக்கு கண்ணு அழகா இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து பலமா இருக்காங்கன்னு அர்த்தம். நான் கேட்பேன், நீ என்ன கிழமை பிறந்தீங்கன்னு. வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க அவங்க ஜாதகத்துல சுக்கிரன் வந்து பலமா இருந்தாக்கா அவங்க ஜாதகம் நல்ல ஜாதகம். அவங்க எப்படியும் வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருவாங்க. அவங்க எப்படியும் வாழ்க்கையில கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. அவங்க வாழ்க்கையில எப்படியும் வந்து சாய்ச்சிருவாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்துல சாய்ச்சிருவாங்க. விலனையாவோ இல்ல கடைசியாவோ. எப்படி கண்டுபிடிப்பேன்? அவங்க ஜாதகம் தேவையில்ல, அவங்க நேரம் தேவையில்ல, அவங்களோட திதி தேவையில்ல, அவங்க எதுவுமே கொடுக்க தேவையில்ல. அவங்க என் முன்னுக்கு வந்து உட்காருவாங்க. அவங்க கண்ணை பார்ப்பேன், அவங்க கண்ணத்தை பார்ப்பேன். இந்த கண்ணும் வந்து சுக்கிரன், கண்ணும் சுக்கிரன். இது ரெண்டும் நல்லா இருந்துச்சுனாக்கா நீங்க என்ன கிழமை போறீங்கன்னு கேட்பேன். வெள்ளிக்கிழமை. இது ரெண்டும் நல்லா இருக்குனாக்கா அவங்க ஜாதகத்தை சுக்கிரன் பலமா இருந்தா தான் கண்ணும் நல்லா இருக்கும். அப்படி சுக்கிரன் வந்து கெட்டு போயிட்டான்னு வச்சுக்கலேன், கண்ணும் வந்து சரியா இருக்காது, எதுவும் ஒரு பிரச்சனை இருக்கும். கண்ணு சரியா இருக்காது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அப்ப பார்த்தாலே தெரிஞ்சும்ல. அப்ப நான் கேட்பேன், என்ன கிழமை பிறந்துட்டீங்கன்ட்டு. அவங்க வந்து வெள்ளிக்கிழமை தான் பிறந்தாங்கனாக்கா எனக்கு நான் அவங்க ஜாதகம் கட்டமா பார்க்கவே தேவையில்லை. அவங்க வாழ்க்கையில எப்படி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு என்ன என்ன எண்ணம்?
நான் வாழ்க்கையில சாதிப்பேனா, வெற்றி அடைவேனா, இன்னும் சாதிக்காம இருக்கேன், எப்பதான் சாதிக்க போறேன், எப்பதான் பணம் வரும் எனக்கு, எப்பதான் வந்து எனக்கு செல்வம் வரும், எப்பதான் எனக்கு வீடு கிடைக்கும் யோசிச்சிருக்காங்கல்ல. சோ அவங்க எவ்வளவு பெரிய கேள்வி, எவ்வளவு பெரிய தொல்லை, எவ்வளவு பெரிய அந்த மன உளைச்சல் இருக்காங்க. அவங்க வந்து உட்காந்து ஒரே நிமிஷத்துல என்ன கிழமை பிறந்தீங்க, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தேன். அவங்களோட கண்ணு வலது கண்ணை பார்ப்பேன். வலது கண்ணு நல்லா இருந்துச்சுனாக்கா அவங்க ஜாதகத்துல சூரியன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். இடது கண் நல்லா இருந்துச்சுனாக்கா அவங்க ஜாதகத்துல சந்திரன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். நீங்க எப்போதும் பாப்பீங்க, ஒரு கண்ணு சின்னதா இருக்கும், ஒரு கண்ணு பெருசா இருக்கும் பாத்தீங்களா? சில பேருக்கு இந்த கண்ணு சின்னதா இருக்கும், இந்த கண்ணு பெருசா இருக்கும். நீங்க போய் உங்க கண்ணால உங்க கண்ணை பாருங்க, 2 கண்ணும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு கண்ணு பெருசா இருக்கும், ஒரு கண்ணு சின்னதா இருக்கும். இல்லன்னா இந்த கண்ணு பெருசா இருக்கும், இந்த கண்ணு சின்னதா இருக்கும். ஏதாவது ஒரு கண்ணு சின்னதாவோ, ஏதாவது ஒரு கண்ணு பெருசா இருக்கும். நம்ம என்ன நினைப்போம்னாக்கா அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் நினைப்போம். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னாக்கா வயிற்றுல இருக்கும் போது சிலாப்பா கண்ணு சின்னது பெருசாச்சுன்னு நினைக்கிறோம். சின்னதா பெருசாலாம் ஆகல. நீங்க யாருன்னு அந்த கண்ணு சொல்லுது. நீங்க யாரு சந்திர வம்சத்துல வந்திருக்கீங்களா, சூரிய வம்சத்துல வந்திருக்கீங்களான்னு அந்த கண்ணு சொல்லுது. இப்ப சூரியன் உங்க வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்காரு, சந்திரன் என்ன நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இது வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். யாரும் உங்களுக்கு எதுவுமே சொல்ல தேவையில்லை. உங்களை சுத்தி யாரு என்ன எப்படி வரா, என்ன கரை சட்டை போட்டு வராங்க, அவங்க முகம் எப்படி இருக்கு, நடவோட எப்படி இருக்கு, அவங்க விரல் எப்படி இருக்கு, நெகம் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்து அவங்க யாரும் சொல்ல நீங்க அவங்கள்ட்ட நீங்க எதுவுமே கேட்க தேவையில்லை. அப்ப ஜோதிடம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை விதியை கணிக்கிறதுக்கான ஒரு கலை கிடையாது. உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி வாழணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வந்து உணர்ச்சி வசப்பட்டு வாழாம நிதானமா மெச்சூர்டா வாழ்றதுக்கு பேர் தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் நடக்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஜோதிடம் புரியுது அடிப்படை ஜோதிடம், அட்வான்ஸ்லாம் இல்ல, அடிப்படை பேசிக் ஜோதிடம் தெரிஞ்சுட்டாக்கா நான் ஒரு டிப்ஸ் கொடுப்பேன். இந்த 10 மாசத்துல, அதாவது 10 வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாம். ஒரு குட்டி பிரேக் திருப்பி 1 நிமிடம் ஸ்டேட்.